ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ எதுக்குன்னா, ரித்துக்கு நெத்தியில் சின்னதாக பிளாஸ்டர் ஒட்டி இருக்கிறது, அது என்ன ஏதுன்னு கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி சொல்லலான்னு சொல்லிட்டு தான். ஆக்சுவலாக அது என்னென்னா என்னுடைய மிஸ்டேக் தான். நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ ரேவதி டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருந்தாங்க. ரித்து கூட உட்காந்துருப்பான். ஸோ 1 hour அவங்க பார்த்துப்பாங்க. செகண்ட் ஹவர்ஸ் வந்து நான் அழைச்சிட்டு போயிட்டு அப்படி பார்க்கில் விளையாடிட்டு வருவோம். அன்றைக்கி என்னவோ தெரியல, எப்போவுமே நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் ரித்துவை பார்க் அழைச்சிட்டு போகிறப்ப. ஜாலியாக விளையாடிட்டு தான் இருந்தான். சடனாக ஊஞ்சல் விளையாடிட்டுருக்கிற பிளேஸுக்கு போயிட்டான். அது போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ நெத்தியில் தட்டுருச்சு. நான் போயிட்டு பிடிக்கிறதுக்குள்ளே அந்த மாதிரிலாம் நடந்து போச்சு. சடனாக உடனே அங்கேருந்து கிளம்பி டைரெக்டாக ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்துட்டு அப்புறம் ரேவதி கால் பண்ணி வர வச்சு அப்புறம் டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க, இது ஃபேஸில் இருக்கிறதுனால ஜஸ்ட் ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டினோம்னா அதோடய தழும்பு கண்டிப்பாக தெரியும். ஸோ சின்னதாக ரொம்ப இந்த கண்ணுக்குள்ளெல்லாம் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி த்ரெட் வச்சு ஒரு சின்ன ஸ்டிச் போட்டிருப்போம், அவனுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சஜஸ்ட் பண்ணதுனால அப்புறம் நாங்கள் பண்ணிட்டோம். இது நாங்கள் ட்ரெஸ்ஸிங் ரிமூவ் பண்ணுறப்ப வந்த எடுத்த வீடியோ. ஜாலியாக விளையாடிட்டுருக்கான். எப்போவுமே அவன் ரொம்ப குறும்பாக இருப்பான். ஃபீவரே இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம்னா அவருக்கு எல்லாமே மைனஸ். சாருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஹாஸ்பிட்டல் இது தான். என்ன தான் ஃபீவர் சளி பிடிச்சாலும் கோல்டானாலும் இங்கே வந்துட்டோம்னா அந்த ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிடுவோம் இங்கே. ஏன்னா இந்த அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிற நர்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருப்பாங்க. டாக்டர்ஸ்லாம் அவ்வளோ அந்த மெமரிஸில் வச்சுருக்காங்க எங்களை. எப்போ பார்த்தாலும் அந்த ரித்து பேர்லாம் மறக்கவே மாட்டாங்க அவங்க. ஆக்சுவலாக அவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். சப்ஸ்கிரைபர்னால் நாங்கள் பண்ண சொல்லி கேட்டதுனால பண்ணவர் தான். அப்பப்போ வீடியோ பார்த்துட்டு சொல்லுவார், அந்த மாதிரி நல்லா பண்ணுறீங்க ரித்து அப்படின்னு அதையும் பேசுவாங்க. எப்போ போனாலும் சாருக்கு ஒரு சாக்லேட், ஒரு பலூன். நம்ம என்ன தான் வீட்டில் ஜாலியாக விளையாடிட்டு ஒரு குழந்தையாக மாறிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க ஏஜுக்கான பீப்புள்ஸ் கூட கொஞ்சமாச்சும் பழகினா தான் வந்து அவங்களுக்கும் அது ஒரு ஜாலியாக இருக்கும். இந்த பாருங்கள், ஹாஸ்பிட்டலே வந்தாலும் அங்கே இவனை விட எல்லாம் இவன் ஏஜாக தான் இருப்பாங்க, ஆனால் எல்லாருமே இவருக்கு பாப்பா. அங்கே பலூன் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இதோ இந்த ப்ளே ஸ்டேஷனுக்கு வந்துடுவார் அவர். இங்கே வந்துட்டோம்னா ப்ளே ஏரியாவில் எல்லா நர்ஸும் அவருக்கு ஃப்ரெண்டு தான். இங்கே முதல்ல அவனுக்கு கரெக்டாக June 3 தான் ஃபஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டல் வந்தோம். போன வருஷம் June 2 அப்போலேருந்து இங்கே ரெகுலராக வர இடம் தான் அது. சும்மா இவங்க பர்த்டே கூட சாக்லேட்லாம் கொடுக்க வந்தோம். அந்த மாதிரி நல்ல ஒரு செம்ம ஒரு ஃபீலாக இருக்கும் எனக்கு இந்த இடத்துல. அப்புறம் ஒரு ஸ்மால் ரெக்யூஸ்ட்டு, ஆக்சுவலாக அது எனக்கும் சேர்த்து தான். எப்போ நம்ம பார்க்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போல் ஏன்னா இவங்க குழந்தைங்க அங்கங்கே ஓட தான் செய்வாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய டாஸ்க்கு. ஸோ நம்ம இப்போ ஊஞ்சல் விளையாடிட்டுருக்காங்கன்னா கொஞ்சம் பார்த்து அந்த இடத்துலலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. அதே போல் அந்த ஒரு எமர்ஜென்சி அது இதுனா நம்மளுக்கு கரெக்டான ஒரு இருக்கணும். இப்போ எந்த ஒரு பதட்டப்படாமல் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கணும். ஓகே, நிறைய வீடியோலாம் எடுத்து போடணும் தான் ஆசைப்படுறோம். டைம் தான் கிடைக்கிறது இல்லைங்க. கோயிங் ஃபார்வர்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1200 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. இப்போ 1258. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வாய்ஸ்லாம் பெருசாக லவுட்லியாக இருக்காது, ஏன்னா மைக்லாம் கிடையாது. இதுவே நான் என்னுடைய ஆஃபீஸில் ஒரு தனியான ஒரு கேபினில் வந்து உட்காந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இதுதான் எனக்கு. இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேங்க. கண்டிப்பாக கோயிங் ஃபார்வர்ட் எல்லாருமே பார்ப்போம். தேங்க்யூ ஆல்.